கஸ்டமர்ஸு என்னோட பிராண்டு வேல்யூ கஸ்டமர் எல்லாமே டவுன் ஆயிருக்கு இது வரைக்கும். ஏன் என்ன ஆயிடுச்சு சார்? வாட் சேஞ்ச் என்ன ஆயிடுச்சு சார்? சார் ஒரு டைமில் வந்து இன்னொரு ப்ராடக்டில் வந்து நம்பர் 1 பிராண்ட் ரெக்கார்ட் சார் என் ஃபீல்டு 1.5 இயரில் வந்து காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வணக்கம் சாயல்ஜி. வணக்கம். வெல்கம் டு வேக் அப் வித் பனி. எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட். ஸோ ஹவுஸ் எவ்ரிதிங் கோயிங் ஆன்? எப்படி போயிட்டு இருக்கு? அவ்வளோ சீக்கிரம் சூப்பரா இருக்கு. ஆல் குட். ஸோ சாயல்ஜி சொல்லுங்க, வாட் ஹேப்பன் ஆர் என்ன ஆயிடுச்சு பாஸ்ட்ல? வாட் வாஸ் யுவர் கண்டிஷன் பிஃபோர்? ப்ளஸ் இன்னைக்கு என்ன கண்டிஷன் இருக்கு தட் மேட் யூ கம் ஹியர் ஆன் திஸ் பாட்காஸ்ட்? சார் ஆக்சுவலாக வந்து இன்னொரு பிராண்ட் ரெக்கார்ட் ஓகே. 40 வருஷம் அந்த பிராண்டு தாத்தா அப்பா இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறேன். வண்டர்ஃபுல். எனக்கு பிஸ்னஸில் வந்துட்டு 15 இயர்ஸ் ஆயிடுது இந்த மாதிரி. ஓகே. 15 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஃபீல்டில். ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஜேர்னி வந்து கொஞ்சம் மேலே கீழே. என்ன ஆயிடுச்சு சார் எக்ஸாக்டா? என்ன எனக்கு இல்லை இந்த கஸ்டமர்ஸு என்னோட பிராண்டு வேல்யூ கஸ்டமர் எல்லாமே டவுன் ஆயிருக்கு இது வரைக்கும். என்ன ஆயிடுச்சு சார் எக்ஸாக்டா? என்ன ஆயிடுச்சு சார்? குவாலிட்டி ப்ராப்ளம். ஓகே, கொஞ்சம் வேறு சொல்லுங்க சார். குவாலிட்டி ப்ராப்ளம்னா? சார் ஒரு டைமில் வந்து இன்னொரு ப்ராடக்டில் வந்து நம்பர் 1 பிராண்ட் ரெக்கார்ட் சார் என் ஃபீல்டு. ஓகே. லாஸ்ட் இயர் வந்து காம்படிஷன் லாஸ்ட் 1.5 இயரில் வந்து காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லா கிளைண்ட்ஸ் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து ஐட்டம் ப்ராடக்ட்ஸில் வந்து கம்மி ரேட் கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஒரு ஐட்டம் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்ட். அது ரேட் கம்மி ரேட் பண்ணிட்டு அது வேல்யூவே போயிருக்கு சரிங்களா? ஆனா கிளைண்ட்ஸ் அதான் கேக்குறாங்கல்ல, கம்மி ரேட்ல வேணும், கம்மி ரேட்ல வேணும். கரெக்ட். கிளைண்ட்ஸ் தான் வந்து என்ன சப்ளையரு என்ன கஸ்டமர் குவாலிட்டி யாரும் பார்த்துட்டு சரி அதுதான் மெயின் ப்ராப்ளம். எல்லாமே கம்மி ரேட்ல தான் ஐட்டம் வேணும் கேட்குறாங்க. ஆனா இது டிமாண்ட்ல இஃப் ஐ மே ஆஸ்க் யூ, நீங்க சூஸ் பண்ணணும்னா நீங்க குவாலிட்டி பார்க்குவீங்க, பிரைஸ் பார்க்குவீங்க, இல்ல ரெப்புடேஷன் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்குவீங்க? சார் நான் அவங்க சொல்லியிருக்கேன், இது கம்பெனி வந்து பிராண்ட் வேல்யூ வந்து 45 வருஷம் பிராண்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு கஸ்டமர் திருப்தி இருக்கு, செகண்ட் பிராண்ட் வேல்யூ, தேர்ட் ப்ரைஸ். ஓகே. நான் வந்து என்ன பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் திருப்திக்காக வந்து அவன் கஸ்டமர் என்ன கேட்குறாரு அது ஃபாலோ பண்ணுறேன் நான். ஓகே. செகண்ட் பிராண்ட் வேல்யூ, தேர்ட் ப்ரைஸ். இது கஸ்டமர் சார் என்ன சப்ளை வந்து ஃபுல் சவுத்தில் இருக்கு. ஓ ஓகே. ஃபுல் சவுத்தில் வந்து என்னோட சப்ளையர் இருக்கு. எல்லா டீலர்ஸ் வந்து எல்லா டீலர்ஸ் கிட்ட போயிட்டு கம்மி ரேட்லேயே செலக்ட் வேணும், கம்மி ரேட்லேயே செலக்ட் பண்ண கேட்கலாம். இப்போ என்ன இருக்கு, கம்மி ரேட் கேட்டுட்டு என்ன வந்து ப்ரைஸிங் கம்மியாக இருக்கு. ப்ரைஸிங் கம்மி ஆகும்னா என்ன ஆகும் சார்? இப்போ சொல்லுங்க, ப்ரைஸிங் கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? குவாலிட்டி தான் கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கம்மி பண்ண. குவாலிட்டி எப்படி கம்மி பண்ண முடியும்னா வயர் தான் இருக்கும், காப்பர் வராது. ஓகே. குவாலிட்டி பல்க் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். சி வேல்யூ சார். ஒரு செட்டு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க வந்து ஒரு வருஷம் முதல்ல ஒரு செட்டு பிக்சல் செட்டு வந்து 140 ரூபாய் நான் சேல் பண்ணியிருக்கேன். அதே சேம் ஐட்டம் வந்து இன்னைக்கு ரேட் வந்து 45 ரூபாய். ஓ ஓகே. இப்போ நீங்கள் சொல்லுங்க சார், 140 ரூபாய் செட்டில் வந்து என்ன கிடைக்கும்? 45 செட்டு ரூபாயில் என்ன கிடைக்கும்? ஆனா மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் இப்போ 45க்காக போவாங்கல்ல. அதான் சார். அப்புறம் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் சார்? பண்ண முடியாது சார். எப்படி குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது சார்? நீங்கள் சொல்லுங்க. சில்வர் பிரைஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு கோல்டு வேணும்னா அது எப்படி தர முடியும்? கரெக்டா சார்? ஆனா கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க. ஆமா, தான் பிரச்சனை சார். தான் மெயின். இப்போ நம்ம கஸ்டமர் வந்து எல்லாமே ஆடியோ ஃபீல்டு தான் இருக்காங்க. ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து கட் அவுட் ரெடி பண்றாங்க. அது ஒரு ப்ரைசிங் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் வரும். ஓகே. அதுல வந்து 300 செட்டு 400 செட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே சார். அதுல இப்போ கஸ்டமர் வந்து கடையில போயிட்டு கேட்பாங்க, சார் இன்னைக்கு ஒரு பிக்சல் செட்டு வேணும். சரி. இப்போ கஸ்டமர் நான் கம்மி ரேட்ல தான் வாங்க போறேன். 45 ரூபாய், மேக்ஸிமம் 60 ரூபாய் ஐட்டம். குவாலிட்டி ஐட்டம் வந்து என்ன பிரைஸ்னா 80 ரூபாய் 100 ரூபாய் ரேட். கரெக்ட். கரெக்ட்.
சாதா ஐட்டம் வாங்கினா ₹60 ரேட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ₹40 ஒரு செட்டில் டிஃப்ரென்ஸ். ஓகே சார். அது வந்து பியூர் குவாலிட்டி ஐட்டம் ₹100 ₹120 செட். டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ₹40 செட் ஒரு செட் பின்னாடா. ஒரு பத்து கட்டவுட் ரெடி பண்ணனா 300 செட்டு 400 செட்டு தேவை இருக்கும். அதே டைம்ல கஸ்டமர் என்ன கேட்காருன்னா, சார் ₹40 டிஃப்ரென்ஸு. ம். 300 செட்டு. ஆ. அதே டைம்ல வந்து 18,000 வந்து ரொம்ப பெரிய பெரிய அமௌண்ட் இருக்கு. ஓகே. Correct. நான் அது பார்க்குறேன். ஓகே. 12,000 12,000 வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். அக்ரி. பட் இன்னைக்கு வந்து அவன் கட் அவுட் ரெடி பண்ணும்போது, 5 பேர் வேலை செய்றாங்க. ம். லேபர் செய்றான். லேபர் டைம் போகுது. ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு ₹1000 வாங்குறாரு. 5 பேர்னா ₹5000. ஓகே சார். அது லோக்கல் ஐட்டம் வாங்கிட்டு, சீப் குவாலிட்டி ஐட்டம் வாங்கிட்டு ரெடி பண்றாங்க. அது பட் ரெடி பண்ணா 1,00,000 1,50,000 பிரைசிங் இருக்கு. கரெக்ட். ஓகே சார். இப்போ அது வந்து ஒரு 10 டேஸ் கூட ஓடல. ஆ. 5 நாள் கூட ஓடாது சார். கரெக்ட். எதுக்குன்னா லோக்கல் ஐட்டம் இருக்கு. வயர் கட் அவுட் ஆகும். பல்ப் எரியல. பல்ப் இப்போ வயர் டிஃபரன்ஸ் வரும். பல்ப் குவாலிட்டி டிஃபரன்ஸ் வரும். பல்ப் ஷேட் டிஃபரன்ஸ் வரும். வருமா சார்? கரெக்ட் சார். வரும். கண்டிப்பா வரும். அது இப்போ என்ன பண்ணலாம்? ஃபுல்லா வேஸ்ட். சாய்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. சாய்ஸ் யார் பண்ணிருக்காங்க? கஸ்டமர் தான். நான் கேட்டேன். நான் சொல்லிருக்கேன். நான் எதுவுமே சொல்லவே இல்ல. அவன் என்ன கேட்டாரு நான் குடுத்துட்டேன். கரெக்ட். கரெக்ட். இப்போ அது 12,000 செலவு அப்படின்னு. இது சேவிங்ஸ். அது பின்னால வந்து அது ஃபியூச்சர் பார்ட்டி. கரெக்ட். கரெக்ட் சார். அது ஃபியூச்சர் பார்ட்டி. மட்டும் அந்த டைம் சேவிங்ஸ் பார்த்தாங்க. கரெக்ட். அதே டைம்ல வந்து இப்போ இது ஃபுல்லா 1,50,000 சரக்கு ஃபுல்லா வேஸ்ட். வேஸ்ட். டைம் வேஸ்ட், லேபர் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இப்போ கஸ்டமர் வந்துட்டு ஒரே கஸ்டமர் வந்துட்டு கேட்குறோம். சார் இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் யார் எந்த கடையில போனா கூட, சார் ரெக்கார்ட்ல வந்து இன்னைக்கு குவாலிட்டி ஐட்டம் தான் வேணும். ம். கிளையண்ட் வந்து என்கிட்ட வந்துட்டு குவாலிட்டி ஐட்டம் தான் வாங்குவாரு சார். கரெக்ட். இப்போ நீங்க குவாலிட்டி ஐட்டம் போட்டானா, நாளைக்கு ஓகே 1 மாசம், 2 மாசம், 3 மாதத்துக்கு பட்ஜெட் கட் அவுட் ரெடியா இருக்கும். இதுல பிரச்சனை வராது சார். ட்ரூ. கரெக்ட். கரெக்ட் சார். இப்போ நீங்க வந்து கேளுங்க இன்னைக்கு நீங்க இப்போ நான் உங்கள கேட்கிறேன். ம். நீங்க வந்து ஒரு கடையில போறீங்க சார். சரி. ஷர்ட், பேண்ட் வாங்கணும். ஓகே. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்ல ஷர்ட் பேண்ட் வேணும். குவாலிட்டி வேணும். ஷ்ரிங்க் ஆகக்கூடாது. எதுக்கு கேட்கிறீங்க? எனக்கு போடணும் இவன். ஐ நீட் டு உங்க வேர். ஓன் யூஸ். கரெக்ட். கரெக்ட். உங்க ஓன் யூஸ் தானே? கரெக்ட். சேம் சார். இப்போ நான் வந்து என்ன கேட்கிறவங்க நீங்க ஆன்சர் குடுத்துட்டீங்க. பர்ஃபெக்ட். இப்போ நீங்க ஓன் யூஸ்க்கு தான் போட போறீங்க. அந்த செட்டு, அது ஃபிளட் டைட்டு, இந்த ஐட்டம்ஸ் என்ன இருந்தா கூட நீங்க ஓன் யூஸ் தானே போட போறீங்க. அது வந்து அவங்க நமக்கு அ என்ன சொல்றது? அ ஒரு மார்ஜின் கிடைக்கும். குவாலிட்டி ஐட்டம் விச்சானா இந்த ஓன் யூஸ் தானே. தானே நமக்கு சம்பளம் எல்லாம் கிடைக்குது. அப்ப எதுக்கு எந்த ஐட்டம்ல காம்ப்ரமைஸ் பண்ணணும்? ட்ரூ சார். சொல்லுங்க. இப்போ கஸ்டமர் என்ன கேட்டாரு, நான் அதான் குடுத்துட்டேன். ஆ. இப்போ நான் வந்து நல்ல ஐட்டம் குடுத்தானா, இப்போ என்னைய கடையில வந்து கஸ்டமர் வராங்க. சார் 100 பேர்ல வந்து 10 பேர் தான் என்கிட்ட குவாலிட்டி ஐட்டம் கேட்குறாங்க. இவ்ளோ பெருசு கேப்பா? எஸ். மை குட்னஸ். 100 பேர்ல வந்து 10 பேர் தான் என்கிட்ட குவாலிட்டி ஐட்டம் கேட்குறாங்க. ஓகே. அது 10 பேர் 90 பேர்ல வந்து, சார் குவாலிட்டி கம்மியா போடுங்க. வேற கடை தராது. வேற கடையால தராது. ஸோ சார், ஒரு சிம்பிள் மெசேஜ் உங்க கிளையண்ட்ஸ்க்கு தரணும்னா, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? சார் குவாலிட்டில எப்பவுமே ஓன் யூஸ்க்கே போட்டாங்க சார். ம். பெஸ்ட்டா போடுங்க. ம். குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்க கம்மி ரேட்ல கேட்டா உங்ககிட்ட தான் லாஸ். இன்னைக்கு இல்ல. நாளைக்கு உங்களுக்கு தான் லாஸ். ம். சேம். சார் நான் வந்து எவ்வளோ வருஷம் வரைக்கும் குவாலிட்டி தான் மெயின்டெயின் பண்ணேன் சார். ஒரு நாள் பிசினஸ் பண்ண முடியாது. 2 நாள் பிசினஸ் பண்ண முடியாது. 3 நாள், 4 நாள் சார். 5 நாள் வந்து நான் எப்படியே உட்கார முடியுமா கடையில? கரெக்ட். நீங்க சொல்லுங்க சார். ஒரு ஃபேமிலி இருக்கு சார் பின்னாடி. சார் கடையில வேலை செய்றாங்க. எல்லாமே இருக்கு சார். ஃபேமிலி இருக்கு. நான் எப்படி சம்பாதிக்கணும் சார்? கரெக்ட். நான் எப்படி சம்பாதிப்பேன் சொல்லுங்க? அப்ப நான் என்ன பண்ண முடியும் சார்? ஒரு கஸ்டமர் இன்னைக்கு லாஸ் ஆயிருக்கு. 2 கஸ்டமர் போயிருக்காங்க. 3 கஸ்டமர் போயிருக்காங்க. 5 கஸ்டமர் நான் டெய்லி கடையில உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவேன் சார்? எல்லா கிளையண்ட்ஸ் என் கையில இருந்து போயிருக்காங்க சார். கரெக்ட் சார். சார் இன்னைக்கு கஸ்டமர் திருப்தி இருக்கு சார். அது பின்னால பார்த்து என் பிராண்ட் வேல்யூ போயிருக்கு சார். இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காசு கேட்டாங்க.
நான் எதுவுமே கேட்கல. நீங்க தான் கேட்டீங்க. நான் குடுத்துட்டேன். ஆனா ப்ளேம் உங்க மேல வந்துச்சு. லாஸ்ட்ல ப்ளேம் யாருன்னா, ரெக்கார்ட் பிராண்ட் தான். சார் மார்க்கெட்ல எல்லா பிராண்ட்லயும் வந்து குவாலிட்டி ப்ராப்ளம் வந்திருக்கு. 100% வந்துருக்கு. இப்போ ஃபுல் சவுத்ல வந்து இந்த பிராண்ட் வந்து பெரிய பிராண்ட் சொல்லிட்டு, ரெக்கார்ட் பிராண்ட் எல்லாருக்கும் தெரியும் சார். நீங்க யார்கிட்ட போனா கூட, யார் சவுண்ட் சிஸ்டம் காரங்கிட்ட போனாலும், எல்லார்கிட்ட தெரியும். இது ரெக்கார்ட் பிராண்ட் என்ன இருக்கு. எல்லா பிராண்ட்ல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. பட் என்ன பிராண்ட் தான் வெளிய வந்திருக்குன்னா, எதுக்குன்னா எல்லாருக்கும் வந்து தெரியும் சார். ரெக்கார்ட் பிராண்டு ஒரு பிராண்ட். ஒரு பிராண்ட் வேல்யூ. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல யூ கேம் அவுட் லைக் அ ஃபைட்டர். ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின். நீங்க ஒரு மெசேஜ் குடுத்தீங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஒரு மெசேஜ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன். சார் இன்னைக்கு வந்து அதான் நான் இங்க வந்திருக்கு. எதுக்குன்னா, பாஸ்ட்ல வந்து அந்த குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. குவாலிட்டி மெயின்டெயின் பண்ண முடியாது. கரெக்ட். அது ரேட்ல, அது பிரைசிங்ல. கரெக்ட். காம்படிஷன் எல்லாம் இருக்கு சார். ஃபியூச்சர்ல நான் என்னன்னா, இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இது வந்து திருப்பி எனக்கு செட்டப் பண்ணணும். ஓகே. ஓகே சார். நான் ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் ஒண்ணு தான். இன்னைக்கு வந்து நீங்க குவாலிட்டி கம்மி வாங்குனாக்கா, நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். ட்ரூ. கரெக்ட் சொன்னீங்க. நீங்க ஒரு ஷர்ட் வந்து நல்லா வாங்குனா, 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் வரைக்கும் போகும். ட்ரூ. சாதா ஐட்டம், லோக்கல் ஐட்டம் கேட்டுட்டு வாங்குனானா, சார் அது 10 நாள் கூட ஓடாது. 10 நாள் கூட ஓடாது சார் அது ஷர்ட். கிழிஞ்சிடும். கரெக்ட் சொன்னீங்க. ட்ரூ. சேம் சார். இதே மாதிரி நம்ம ஐட்டம்ல தான் சேம் தான் சார். சீரியல் செட் நீங்க வாங்குனீங்கன்னா, ரெக்கார்ட்ல குவாலிட்டி ஐட்டம் வாங்கி போங்க சார். யாரும் சொல்லுங்க. நான் அதான் உங்க எல்லா கிளையண்ட் கிட்ட பேசினேன். ஒரு கிளையண்ட் கிட்ட போயிட்டு நான் பேச முடியாது சார். பெர்ஃபெக்ட். ஒரு சிம்பிள் கொஸ்டின் சார். மார்க்கெட்ல எல்லா கார்ப்பரேட்டா கேட்கறாங்க அது. இப்போ நீங்க ஏன் மிக்ஸிங்ல சொல்றீங்க? இல்லன்னா ஏன் மிக்ஸிங்ல சேல் பண்றீங்க சார்? சார் காப்பர், பியூர் காப்பர் தோட்டா சார் ரேட் வந்து ரூ. 100 ரூ. 110 வருது. ஓ! ஓகே அஸ்வினி. இப்போ கஸ்டமரே ஐடியா தராங்க. சார் எதுக்கு நீங்க மிக்ஸிங்ல போடல? எல்லா வேற கம்பெனி வந்து மிக்ஸிங்ல வந்துட்டு சார் கம்மி ரேட்ல விக்கிறாங்க. இத கஸ்டமர் தான் சொல்றாங்க. கஸ்டமரே கேட்குறாங்க சார். சார் அது மிக்ஸிங்ல போட்டானா ரூ. 60 ரூ. 50 ரூ. 40 செட்டு. ஆம். அப்ப அது வேல்யூல வந்து உங்க காப்பர் வேல்யூல வந்து எப்படி இது செட்டு தர முடியும்? அது ஐட்டம் ரூ. 110 ஐட்டம். யாரும் வாங்குறது இல்ல சார். சார் இப்போ ஒரு 2 கஸ்டமருக்காக நான் வந்து 1200 கார்ட்டூனு, 1000 கார்ட்டூன் வாங்க வைக்க முடியாதுல்ல சார். கரெக்ட் சார். இப்போ என்னகிட்ட கஸ்டமர் கேட்குறாங்க சார் குவாலிட்டி ஐட்டம்ல. ஸ்டார்ட்டிங்ல நான் அதான் சொன்னேன் சார் எல்லார்கிட்ட. சார் குவாலிட்டி போடுங்க சார். இது கம்மி ரேட்ல ஆகும். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் சார். இன்னைக்கு இல்ல சார் இன்னைக்கு குவாலிட்டி வேண்டாம். கம்மி ரேட்ல தான் வேணும். ஸோ இது கஸ்டமர் தான் கேட்கறாங்க. கஸ்டமர் தான் ப்ளேம் பண்றாங்க. ஆமா சார். கரெக்ட். கஸ்டமர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, வாங்கிட்டு கம்மி ரேட்ல வாங்குறாங்க சார் அது. ரெக்கார்ட்ல வந்து குவாலிட்டி ஐட்டம்னு வாங்குறது இல்ல. கம்மி ரேட்ல வாங்கிட்டு போடுறாங்க. செட்ல ஃபால்ட் வந்துச்சு. ஓகே சார். செட்ல ஃபால்ட் வந்து கட் அவுட் என்ன தோரணமா என்ன ஐட்டம்னா ஃபால்ட். கரெக்ட். இப்போ கஸ்டமர் என்ன சொல்றாரு? ரெக்கார்ட்ல வாங்குன செட்ல ப்ராப்ளம் இருக்கு. அது சொல்லல. கம்மி ரேட்ல வாங்குன 40 ஐட்டம் வாங்குனேன் அது டைரக்ட்டா பிராண்ட் நேம் சொல்றாங்க. டைரக்ட்டா பிராண்டிங் ரெக்கார்ட்ல வாங்குனேன். சார் ரெக்கார்ட்ல கூட நெறைய பிராண்ட் நெறைய குவாலிட்டி இருக்கு சார். ஒரு ஏ பிளஸ் குவாலிட்டி இருக்கு. ஒரு ஏ குவாலிட்டி இருக்கு. ஒரு சி குவாலிட்டி கூட இருக்கு. ஏ, பி, சி. நீங்க என்ன வாங்குனீங்க அது மேல தானே சார் இருக்கும். கரெக்ட். நீங்க குவாலிட்டி வாங்குங்க சார். எதுவுமே யாரும் சொல்றது இல்ல. நீங்க கம்மி ரேட்ல வாங்கிட்டு என்ன பண்றது? நம்ம பிராண்ட் வேல்யூ போயிருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும் இத சொல்லுங்க. எல்லாம் ரெக்கார்ட் மேல தான் ப்ளேம். இல்ல இந்த பிராண்ட் வேல்யூ தான் வேல்யூ. பிராண்ட் கீழ இப்போ ஒரு ஆள் வந்து அது ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு கிளையண்ட் டைரக்ட்டா வந்து என்கிட்ட கம்மி ரேட்ல வாங்கிட்டு பில் கட் அவுட் ரெடி பண்ணுவாங்க. அவனே வந்து எனக்கு வீடியோ அனுப்பிச்சிடுறாரு. எல்லா குரூப்ல ஓ! எல்லா குரூப்ல அனுப்பிச்சிருக்காங்க. நான் ரெக்கார்ட் பிராண்ட்ல சரக்கு வாங்கினேன். பொருள் சரி இல்ல. ஆனா கம்மி ரேட்ல வாங்குனா அத சொல்லவே இல்ல. மிக்ஸிங்ல வாங்குனா அத ரூ. 45 ரூ. 40 ஐட்டம் வாங்குனாரு. அது அவன் வந்து எனக்கு சொன்னேன். அது வந்து வீடியோல இதே நல்ல ஐட்டம் போட்டானா யாரும் சொல்ல மாட்டாங்க சார். கம்மி ரேட்ல போட்டானா அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சொல்லுவாங்க. இந்த பிராண்ட் வந்து எங்க பையன் மாதிரி இருக்கு சார். ட்ரூ. சார் இது யார் வீட்ல இருந்து ஒரு பையன் கிளம்பிட்டான்னா என்ன ஆகும் சார்? கரெக்ட். இது பிராண்ட் வந்து எங்க பையன் மாதிரி இருக்கு.
நான் எதுக்கு கீழே போனேன் சார்? நான் எதுக்கு நான் அந்த பிராண்ட் கீழே போகணும்? கரெக்ட். ஆனா உங்க மிஸ்டேக் இல்ல எங்கேயுமே. ஆனா நீங்க எல்லா ப்ளேம் எடுத்தீங்க. என்ன பண்ண முடியும் சார்? இது என்னோட பையன் சார். இது பிராண்டோட என்னோட பையன் சார். என்ன பண்ண முடியும்? அவன் தப்பு பண்ணா கூட, எதுவுமே பண்ணா கூட நான் தான் எடுக்கணும். கரெக்ட். இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு நான் சொல்ல முடியாது. ட்ரூ. சொல்ல முடியாது. ஸோ சார், இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல குவாலிட்டி கண்ட்ரோல்க்காக நீங்க என்ன பண்ணீங்க சார்? சார் சேம் ஐட்டம் வந்து வருஷம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ரூ. 120 செக்டர், ரூ. 110 ஃபுல் காப்பர் குவாலிட்டி ஐட்டம் நான் வந்து அது டைம் இது பண்ணினேன். இப்போ திருப்பி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. நல்ல ஐட்டம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேட்குறாங்க. இது என்னைக்கு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, வேற பிராண்ட்ல வந்து அது ஃபுல்லா வந்து காம்படிஷன் பின்னால வேற பிராண்ட் கூட எல்லாமே வாங்குறாங்க. ஓகே. பட் ரெக்கார்ட்ல யாரும் ட்ரஸ்ட் பண்ணது இல்ல. எனக்கு ஒரு வாட்டி தான் மிஸ்டேக் ஆயிருக்கு. நீங்க கூட ஒரு வாட்டி அடி வாங்குனீங்க. நான் கூட வாங்குனேன் சார். கரெக்ட். எனக்கு எதுவுமே ஹாப்பி. நான் கூட வந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு சார். என்ன கஸ்டமர் போயிருக்காங்க. ம். என்ன மனசு வந்து ஒரு மாதிரியா இருக்கு சார். எதுக்கு நான் லூஸ் பண்ணணும்? கரெக்ட். நான் இப்போ திருப்பி வந்து சேம் குவாலிட்டி ரூ. 110 ரூ. 120 சேம் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி வாங்கு விக்கிறேன் சார் நான். நான் இப்போ எல்லா கஸ்டமர் கிட்ட ஒரு கிளையண்ட் பெர்சனலா விசிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சரக்கு குடுத்துருக்கேன். ஒரு சப்ளையர், டீலர் எல்லார்கிட்ட போயிட்டு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம ஓல்ட் ஸ்டாக் சேம் ஓல்டு மெட்டீரியல் மாதிரி இப்போ வந்து வர வச்சிருக்கேன். ஸோ எப்படி சொல்லலாம்? யூ ரியலி கேர் ஃபார் யுவர் கஸ்டமர். சார் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் தான். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சூப்பர் சார். சார் கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வாங்குனாங்க. நானே வந்து 4, 5 ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். கரெக்ட். கஸ்டமரே வாங்குவேன் என்கிட்ட தான். என்ன பண்ண இப்போ என்கிட்ட ஃபுல்லா குவாலிட்டி ஐட்டம் இருக்கு. பட் கஸ்டமர் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை. கரெக்ட். சார் ஒரு வாட்டி தான் ஆள் வந்து ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணுவார் சார். ம். ஆயிடுச்சு தப்பு. என்ன பண்ண முடியும்? நீங்க கூட அடி வாங்குனீங்க. நான் கூட அடி வாங்கினேன் சார். கரெக்ட் சார். நீங்க எவ்வளோ வாங்குனீங்க. நான் கூட எவ்வளோ வாங்கியிருக்கேன் சார். சார் என்கிட்ட 400 கிளையண்ட் இருக்கு. ஆ. 400 டீலர் இருக்கு ஆல் ஓவர் சவுத்ல. ஓ! ஓகே. பட் கஸ்டமர் அவங்க யார்கிட்ட போனாலும் ரெக்கார்ட் பிராண்ட்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு வேல்யூ போயிருக்கு சார். அது எனக்கு திருப்பி 0லேருந்து பில்ட் பண்ணும். அது டைம் ஆகும். ஆனா இன் டுடேஸ் மார்க்கெட் இது மாதிரி ஒரு கஸ்டமர் லவ் இல்லைன்னா ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் சார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அது எல்லாருக்கும் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப் சார். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க் யூ. ஐ மென்ஷனிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க வந்தீங்க. உங்கள் மனசுல என்ன இருந்துச்சு? நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணீங்க. நீங்க சொன்னீங்க எல்லார்கிட்ட. ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க்ஸ் சார். எனக்கு வந்து உங்கள்ட்ட ஒரு லாஸ்ட் மெசேஜ். எஸ் சார். சார் ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணிரு. ஓகே. ஒன்லி ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டான். திருப்பி இது மிஸ்டேக் ஆகாது. ஓகே சார். இப்போ அட்லீஸ்ட் நீங்க குவாலிட்டியில வந்து ரெக்கார்ட் பிராண்ட வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. கரெக்ட். சார் இது ட்ரஸ்ட் தான் மெயின். இன்னைக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின். நீங்க ப்ளீஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க பொருள் யார்கிட்ட வாங்கினா கூட ரெக்கார்ட்ல வந்து குவாலிட்டி ஐட்டமே கேளுங்க சார். கரெக்ட். குவாலிட்டி ஐட்டம் ரேட் ஜாஸ்தி கொடுத்தா கூட உங்களுக்கு பிரச்சனையே வராது சார். இன்னைக்கு வந்து நீங்க கம்மி ரேட்ல நாளைக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வந்துன்னே ஆகும். கரெக்ட் சார். ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் நீங்க கம்மி ரேட்லயே வாங்காதீங்க. குவாலிட்டி ஐட்டம் மெயின்டைன் பண்ணுங்க. ரெக்கார்ட் பிராண்ட்ல வந்து குவாலிட்டி ஐட்டம் மட்டும் கேளுங்க எல்லா கிளைண்ட்ஸ்க்கு. அதான் மட்டும் எனக்கு ரிக்வெஸ்ட். எல்லா சவுண்ட் சிஸ்டம் எல்லா கஸ்டமர்ஸ்க்கு தான் ரிக்வெஸ்ட். வண்டர்ஃபுல் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ தேங்க் யூ ஸோ தேங்க் யூ ஸோ மச்.